இரவு பகல் பாராமல் அயராமல் தன் குடும்பத்துக்காக உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து உலக தாய்மார்களுக்கும் என் மனமார்ந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோன்னா ஹெல்த்தியான வெஜிடபிள் ஓட்ஸ் சூப்பு தான் பண்ண போகிறோம். ஓட்ஸை பாலில் போட்டு குடிக்க பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெஜிடபிள் ஓட்ஸ் சூப்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 1 டம்ளர் ஓட்ஸை வறுத்து எடுத்துக்கணும். 2 நிமிஷத்துக்கு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். காலை நேரத்தில் இந்த ஓட்ஸ் சூப்பை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும். பாருங்கள், ஓரளவுக்கு ப்ரௌனாக வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க. இது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். இதை மாதிரி மாவாக அடித்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஓட்ஸ் வறுத்த அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி போட்டுக்குங்க. அடுத்தது 2 பல்லு பூண்டை துருவி போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறத விட இந்த மாதிரி துருவி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இது மாதிரி துருவி போடுறதுனால வேக வேக வாசனையும் கமகமன்னு வரும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோசு துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லாதனால முட்டைக்கோசை அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது 1 நிமிஷம் வதங்கின பிறகு தேவையான அளவு தூள் உப்பு போட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வெந்துருச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சி வச்சுருந்த ஓட்ஸை இதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டு 2 நிமிஷம் கொதி வரட்டும். 2 நிமிஷம் கொதி வந்ததும் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பெப்பர் பவுடரை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய போட்டுக்கலாம். கடைசியாக சூப் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு 4லேருந்து 5 பேர் தாராளமாக குடிக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சுட சுட ஹெல்த்தியான வெஜிடபிள் ஓட்ஸ் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.